வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. இப்போ எல்லாருக்குமே தெரியும், பிஇஓ எக்ஸாமுக்கு எல்லோரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மேக்ஸ் வந்து 24 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 24 கொஸ்டின்ஸ் நம்ம 24 கொஸ்டின்ஸ் அடித்தா மட்டும்தான் அந்த 150 கொஸ்டினில் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம 24 கொஸ்டின்ஸை நம்ம தரவாக ஒரு தப்பு விடாமல் நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாகவும் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பிஓ, அதாவது நம்ம முன்னாடி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா, பிஓ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்து ஒவ்வொரு பிடிஎஃபாக, இப்போது பர்சன்டேஜ் அப்படின்னா அது முன்னாடி பிஇஓ கொஸ்டினில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு மேலே நம்ம எப்படி மேக்ஸை வந்து எடுக்க போகிறோம். ஆனால் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கை நம்ம தரவாக படிச்சு மேக்ஸ் போட்டு பார்த்துட்டாலே நம்மளுக்கு 24க்கு 24 நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சன்டேஜ். இப்போ இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் சம்மில் இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட கொஸ்டினில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம போகலாங்களா? பாருங்க, ஓகேங்களா? பாருங்க, அதாவது நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்ம கொடுத்தது எல்லாமே நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணி பார்த்துப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, எக்ஸ், அதாவது எக்ஸின் 30%, எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சம் தான். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கு. ஓகேங்களா? எக்ஸின் ஓகேங்களா? எக்ஸ் இன்னுனாலே இன்ட்டு, ஓகேங்களா? இன்ட்டு 30%. அப்போ பர்சன்டேஜ் கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 100 இருக்கிறதா அர்த்தம். 80 அப்படின்னு இருக்கா? அப்போ 80 ஈக்குவல் டு 150ன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இவ்வளோதான். ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த 1 3 3 I3 5. ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான். இங்கே 10 இருக்கு. இப்போ 500 இன்ட்டு 10 சாரி 50 இன்ட்டு 10 வருங்களா? அப்போ அதை பெருக்குனா 500ன்னு கிடச்சிரும். ஆன்சர் 500ன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இப்போ பிஇஓ எக்ஸாம்னா இதே மாதிரி தான் பர்சன்டேஜ் சம்மு. ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் பர்சன்டேஜிலிருந்து கேட்டுடுறாங்க. ஓகேங்களா? பாருங்க, இந்த சம் பாருங்க, இந்த சம் பாருங்க, நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். பாருங்களேன், பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 25ஆக அதிகரிக்கிறது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாக போட்டலாம். பாருங்களேன், அப்போ 20,000 25,000 அதிகரிக்குதா? அப்போ 20,000 25,000 அதிகரிக்குதுன்னா அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு? 5,000ங்களா? 5,000 பை எதுல இருந்து? அசல் வந்து 20,000ங்களா? இன்ட்டு 100. அவ்வளோதாங்க. நம்ம இதை போட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 2 2 I2 10. அப்போது I5 25%. ஓகேங்களா? எங்கே 25%? டி. அவ்வளோதான், 25%. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. இங்கே பாருங்களேன், இதே மாதிரி சம்ஸ் தான் நம்ம கேட்டுட்ருக்காங்க. எக்ஸின் X% என்பது 25 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸ் இன்னுனாலே இன்டென் போட்டுருணும். X% அப்படின்னா பர்சன்டேஜ் கீழே 100 இருக்கிறதா அர்த்தம். பர்சன்டேஜ்னாலே எப்போவுமே கீழே 100 தானே, ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணலாம்? 100 அங்கிட்டு கொண்டு போனால் 25 2 0 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். அப்போ எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25ல் I5 25 ஆயிரும். 5 இந்த 2 ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50ன்னு கிடைக்கும். எங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 50? இங்கே இருக்குங்களா? சி. அவ்வளோதான். நம்ம
இங்கே பார்த்தாலே தெரியும், ஈஸியாக நம்ம பர்சன்டேஜை போட்டுடலாம். இந்த மாதிரி சம் பாருங்களேன், இந்த மாதிரி சம் பாருங்க. அதாவது இந்த மாதிரி படம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி படம் எப்போவுமே உங்களுக்கு ஒரு சம் கம்பல்சரி இருக்கும். மேற்கண்ட பட்டை விளக்கப்படம் 2003ஆம் ஆண்டில் ஒரு கம்பெனியின் மொத்த செலவினங்களை பல்வேறு செலவின தலைப்பின் கீழ் சதவிகித பங்கீடாக காட்டுகிறது. வரைபடத்தை பார்த்து கடன்களின் மீதான வட்டியின் செலவினம் போக்குவரத்து மீதான செலவினத்தை விட எத்தனை சதவீதம் அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி படம் கொடுத்துட்டாங்கனாலே கொஞ்சம் ஈஸியான சம் தான் இது. ஒன்றுமே இல்லை, இந்த 2003ஆம் ஆண்டு இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. படத்தையும் எதுவுமே யாசிக்கணும். நல்லா பாருங்க, படத்தை பார்த்து கடன்களின் மீதான வட்டியின் சதவீதம் கொடுத்துருக்காங்களா? இந்த கடன்களின் மீதான வட்டியின் செலவினம் இருக்கு இல்லையா, இதை ஒரு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்கிறத முக்கியம். போக்குவரத்து மீதான செலவினங்களை விட எத்தனை சதவீதம் அதிகம், அவ்வளோதாங்க. இப்போ கடன்களின் மொத்த சதவீதம் எங்க இதானே 17.5 இல்லையா? 17.5 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா? அடுத்து நல்லா பாருங்க, போக்குவரத்து மீதான செலவினங்கள் இதான போக்குவரத்து, அப்போ அது 12.5. இதோட எதை காட்டிலும் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்க, அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். நம்ம 17.5 12.5 எடுத்து வச்சிருக்கோமா? பாருங்க, இதுதான் 12.5 பை எவ்வளவு அதிகம் அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ 17.5ன்னு கேட்குறாங்க. அப்போ 17.5 12.5 கழிச்சா அதுதானே அதிகரிப்பு சதவீதம். அப்போ என்ன வரும்? 5.0ன்னு கிடைக்குமா? அப்போ 5 × 100. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் போட்டிங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்கள், இந்த 12.5க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாமே நான் புள்ளி எடுத்துறேன். அப்படிங்கும்போது நான் மேலே 50 சேர்த்து கீழே 125 × 100ன்னு போடலாமா? ஏன்னா ஒரு ஸ்தானம் தான். அப்போ நான் அதை 10ஆல் பெருக்கிறேன். அப்போ கீழே 10ஆல் பெருக்கணும்னா என்ன, மேலே என்னென்ன பெருக்கணும்? 10ஆல் பெருக்கணுமா? அவ்வளோதாங்க. இப்போ நேராக நம்ம சம்முக்கு போயிடலாம். இங்கே அப்படியே அடிச்சு போட்டால் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ வரும்? 25ஆலே அடிக்கலாம். ஒரு 25 5 25 125ன்னு வருங்களா? இங்கே 4 25 125 இருக்குங்களா? ஒரு 5 5ஆ? இங்கே 5 50ஆ? 10 × 4 பெருக்குனா என்ன வரும்? 40ன்னு கிடைச்சிருக்கா? எங்கள் ஆன்சரு டி, 40%. ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் கொஸ்டினை பெருசாக இருக்குது அப்படின்னு விடக்கூடாது. இந்த மாதிரி சம் கேட்டால் ரொம்ப ஈஸி. அவங்களே கொடுத்துருவாங்க, இதோட எதை பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 0.0வின் எந்த சதவிகிதம் 0.01இன் எந்த சதவீதம் 0.1 ஆகும்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 0.01இன் எந்த சதவீதம் தானே, அப்போ இன்ட்டு எக்ஸ் தானே, அதானே பர்சன்டேஜ் தானே, ஈக்குவல் டு 0.01 ஆகும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 0.01 இன்ட்டு எக்ஸ்னா என்னது? x/100ன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 0.1 இருக்கா? இப்போ நல்லா பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன வரும்? எக்ஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸை வச்சுட்டு மற்றது எல்லாமே நான் அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்படின்னா 0.1 இந்த 100 அங்கிட்டு போச்சுன்னா இன்ட்டு 100 மாறுமா? 100 பை இந்த இது அங்கிட்டு போச்சுன்னா கீழே வந்துடுமா? 0.01ன்னு ஆகும். ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க. இப்போ 0.01லிருந்து 100 பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? கரெக்டு தானே? 10ன்னு கிடைக்கும். அப்போ 0.01. இப்போ 2 ஸ்தானம் இருக்கா? அப்போ எத்தனால பெருக்கணும்? இங்கே 100ஆல் பெருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? இங்கேயும் 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே என்னென்னு கிடைக்கிறோம்? 1000ன்னு கிடைக்கும். கீழே என்ன கிடைக்கும்? 0.0ங்கிறது 1ன்னு ஆயிருமா? அப்போ 1000 தான் ஆன்சர். ஆனால் இங்கே 100ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷனில் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 1000 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? 1000 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்கு அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதாங்க அப்படியே கேட்பாங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான மொத்த தள்ளுபடி சதவீதத்தினை காண்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25%. ஒரு பொருள் நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேங்க. 100 ரூபா ஒரு இது 100 ரூபா வச்சுருக்கேன். அதில் நான் 25% தள்ளுபடி கொடுத்தா மிச்சம் எவ்வளோ கிடைக்கும்?
75 25% தள்ளுபடி 25% 100 ரூபாயில் 25% தள்ளுபடி பண்ணால் எனக்கு 75 ரூபா கிடைக்குமா? அதுலேருந்து மறுபடியும் 20% அப்படின்னு மறுபடியும் தள்ளுபடிகள் கொடுக்குறேன். அப்போ அதுலேருந்து 20% கண்டுபிடிக்கலாமா? 75லேருந்து 20% கண்டுபிடிச்சா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, ஓர் 2 2, I 2 10, ஓர் 5 5, 5 75. அப்போ 75லேருந்து மறுபடியும் நான் 15 ரூபாயை தள்ளுபடி பண்ணுறேன். அப்போ 15 ரூபா தள்ளுபடி பண்ணால் என்ன கிடைக்கும்? 60ன்னு கிடைக்கும். ஓகேவா? மற்றும் எனில் இதற்கு சமமான மொத்த தள்ளுபடி எவ்வளவு? அப்போ 60னா மொத்த தள்ளுபடி 100லேருந்து 100 மைனஸ் 60 கழிச்சா அதுதான் சமமான மொத்த தள்ளுபடி சதவீதம். ஓகேங்களா? 40 ரூபா. ஓகே, 40%. அப்போ 40% எங்கே இருக்குது? ஏ. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் இந்த சம் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ பர்சன்டேஜோ உங்களுக்கு மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்கூல் புக்கை நீங்கள் தரவாக படிச்சுட்டிங்கனாலே பிஇஓ எக்ஸாமுக்கு நம்மளால் 24க்கு 24 ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கொடுத்துருக்காங்களா பாருங்க. 250 லிட்டரில், ஓகேங்களா, 250 லிட்டரில் 12%, 12%னா 12/100ன்னு அர்த்தமா? ஈக்குவல் டு 150ன்னு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே அடிச்சோம்னா பார்த்தீங்களே, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நல்லா அடிக்கும்போது மேலே இப்படியே இருந்துச்சுன்னா கீழே தான். இப்போ இங்கே இருந்துச்சுன்னா மேலே அப்படியே அடிக்கலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தெரியும் தானே? இப்போ அவ்வளோதான். 5 அடிக்கலாம். 5 25, இங்கே 35 5ன்னு கிடைக்கும். 4 12, இங்கே ஓர் 3 3ன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓர் 5 5, ஓகேங்களா? ஓர் 5 5, இங்கே 25 100ன்னு கிடைக்கும். ஓர் 4 4, ஓகேங்களா? ஓர் 4 4, ஓகேங்களா? I 4 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஜீரோ ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வருது? ஓகேங்களா? I 4 20. இருங்க. இப்போ 250 12%. ஓகேங்களா? 12%. நம்ம எதுவும் தப்பு இல்லை. 12 × 150. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நான் கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? 2ஆல் வாய்ப்பாட்டிலே அடிக்கிறேன். I 2 10, R 2 12, இங்கே ஓர் 5 5, I 5 25ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த அடிக்கலாம். ஓர் 5 5, 35 5, 30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 30ன்னு கிடைக்கும். ஓர் 6 6, I 6 30ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஓர் 6 6, I 6 30. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து 50% மாதிரி 5% மாதிரி கிடைக்குது. 250 12/100 = 150. நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது 250 × 12 = ஓகேங்களா 150 × 100ன்னு போட்டுக்கலாங்களா? இப்போ பாருங்கள், இப்போ டைரெக்டாக அடித்து பார்ப்போமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். I 5 25, ஓகேங்களா? 35 5, அப்போ 30ன்னு வந்துடும். இது கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே ஓர் 5 5, R 5 30. இப்போ இங்கே ஓர் 6 6, ஓகேங்களா? ஓர் 6 6, ஈர் 6 12, இங்கே 10 இருக்குங்களா? அப்போ 20% கிடச்சிருச்சா? 20% எங்கே இருக்குது? சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க. 400 35% மதிப்பில் 25% மதிப்பு என்ன? ஓகேவா? அப்போ 400 35% ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா? 400ஓட 35% கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட மதிப்புனா தான் 25%. அப்போ 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 35 4 பெருக்குவோம். I 4 20ன்னு கிடைக்கும். இங்கே 2 கிடச்சி. ஓகேங்களா? வச்சுக்கோங்க. 3 12 12 ஒரு 14ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 140ஓட 25%ஓட மதிப்பு தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். I 5 25
ஈரஞ்சு 10ன்னு கிடைக்கும். ஓர் 2 2 7 2 14 7ஐயும் 5 பெருக்குனா உங்களுக்கு என்ன 7 ஓகேங்களா? கரெக்டு தானே? 35ன்னு கிடைக்கும். பாருங்கள் நல்லா கரெக்டாக பாருங்கள். 35யும் 4ஐயும் பெருக்குனா 5 20 மிச்சம் 2 3 12 140 தான் கிடைக்கும். 140ஓட 25% தானே, 25% கேட்டுறாங்க ஓகேங்களா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 5 25ன்னு கிடைக்கும் ஓகேங்களா? கரெக்டாக தானே போடுறோம். இந்த ஜீரோ கேன்சல். அப்போது ஓகேங்களா? 5 25னா ஈரஞ்சு 10ன்னு கிடச்சிரும். அப்போ ஓர் 2 2 7 2 10 அப்போ 7 35ன்னு வரணும். ஆனால் 30% இருக்குது. அப்போ இதுவும் நம்மளுக்கு தப்பு தானான்னு நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா? இருங்க ஓகேங்களா? இருங்க. கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்களா, ஆப்ஷன் தப்பாக இருக்கிறாங்களான்னு நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணிடலாம். இருங்க ஓகேங்களா? இதை பாருங்கள். இப்போ ஓகேங்களா? பாருங்க 400 அதோட 35% மதிப்பில் 35% மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? இப்போ 400ஓட 35% மதிப்பு என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஓகே, அப்போ 35ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். 5 20. அப்போ இங்கே 2 ஜீரோ 2 20னா இங்கே 2 3 12 12 2 கூட்டினா 140. அப்போ 140ஓட 25% தானே 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 5 25 இங்கே 2 10ன்னு கிடச்சிரும். ஓர் 2 2 7 2 14ன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். 7ஐயும் 5ஐயும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 30% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஆப்ஷனில் தப்பு ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். அவர்களின் 14% ஒரு குறிப்பிட்ட நாளில் வரவில்லை எனில் அந்நாளில் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 50ல் 14% கண்டுபிடிச்சிடலாமா? 14 பை 50ல் 14% ஓகேங்களா? அப்போது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓகேங்களா? 5 போடும். ஓர் 5 5 ஈரஞ்சு 10 ஓகேங்களா? ஓர் 2 2 7 2 14. அப்போது 50 மாணவர்களில் 7 மாணவர்கள் வந்து வருகை தரவில்லை ஓகேவா? அப்போ அதிலிருந்து நம்ம 7 மாணவர்கள் வருகை தரல அப்படின்னா 50ல் 7 மாணவர்கள் வருகை தரது மாணவர்கள் எத்தனை? 43 பேர். அப்போ 43 பேர் வருகை தந்திருக்காங்க ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் தான் ரொம்ப கேட்பாங்க. ஏன்னா நம்ம பியூ எக்ஸாம்னால மாணவர்கள் வச்சு பர்சன்டேஜ் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்சன்டேஜில் நம்ம முடிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து என்னென்னா அடுத்து இன்னும் சப்ஜெக்ட் வாரியாக நம்ம எடுப்போம். சப்ஜெக்ட் வாரியாக பர்சன்டேஜ் ஃபுல் புக்கை நம்ம எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட் வாரியாக போவோம். இப்போது பியூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? பியூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சேர்றவங்க சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா? ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா? எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்கூல் புக்கை தரவாக பண்ணிவிட்டு இது மாதிரியே இல்லாமல் நம்ம இன்னும் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ், அதாவது இப்போ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா இதெல்லாம் பிஓ எக்ஸாமில் மேக்ஸிமம் டிஎன்பிசி சிலபஸில் அப்படியே கவர் ஆகுது இல்லைங்களா? இப்போது நிறைய கவர் ஆகுது. அப்போ அதிலிருந்து முக்கியமான பிஓ ஜிகேல வந்து இப்போ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா எல்லாத்துலேயுமே 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த கிளாஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம இதில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.